நாகர்கோவிலில் நாளை முதல் அரசு பேருந்துகள் ஓடாது என பேருந்துகளில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் பிரசாத் வழங்கிட கேட்கலாம். பிரசாத், அங்கு வழக்கமாக இயங்கக்கூடிய பேருந்துகள் அப்படியே முழுமையாக இயங்கி வருகிறதா? அங்கு மக்கள் கூட்டம் எந்த அளவில் இருக்கு? முழு விவரங்களை சொல்லுங்க பிரசாத். வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய 12 பணிமனைகளின் கீழ் சுமார் 700 வாகன பேருந்துகள் இயங்கி வருகிறது. 4500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இந்த நிலையில் தற்போது வழக்கமாக பேருந்துகள் ஓடிக்கொண்டிருந்தாலும் இந்த வேலை நிறுத்தத்தில் முன்னணியாக வகிக்கின்ற CITU, BMS, HMS, அண்ணா தொழிற்சங்கம் உள்ளிட்ட முன்னணி தொழிற்சங்கங்களுடைய நிர்வாகிகள் தற்போது போக்குவரத்து கழகத்தினுடைய பேருந்துகள் பணியாற்றுகின்ற நடத்துனர் மற்றும் ஓட்டுநர்களிடம் இப்ப தற்போது வேலை நிறுத்தத்துக்காக அழைப்பு விடுத்த வண்ணம் இருக்கின்றார்கள். நாளைய போராட்டத்தில் ஆதரவு தர வேண்டும் எனவும், அதே போன்று இன்றைய பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததால் ஒரு பேருந்தும் இயங்கக்கூடாது என்பதற்காக அனைத்து பணியாளர்களும் இதில் ஈடுபட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையோடு பணியில் இருக்கின்ற ஊழியர்களிடம் தற்போது கேன்வாஸ் செய்த வண்ணம் இருக்கின்றார்கள். அதற்கு மேலாக அனைத்து பேருந்துகளிலும் தற்போது போஸ்டர் ஒட்டி வருகின்றார்கள். அதாவது நாளை முதல் பேருந்துகள் ஓடாது என்கின்ற என்ற வாசகத்தை உள்ளடக்கிய போஸ்டரை ஒட்டுவதோடு பொதுமக்களிடையே வாகனங்கள் ஓடாது என்கின்ற விஷயத்தையும் சொல்லி வருகின்றார்கள். இதனால் பொதுமக்களுக்கு நாளை முதல் பேருந்து ஓடாது என்கின்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கின்றது. அனைத்து தரப்பு ஊழியர்களும் இந்த போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்கிற ஒரு அழைப்போடு இந்த போக்குவரத்து தொழிற்சங்கத்தினுடைய நிர்வாகிகள் இந்த பணியில் ஈடுபட்டுள்ளதால் நாளைக்கு பெரும்பாலும் வேலைநிறுத்தம் வெற்றி பெறும் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் தற்போது காணப்படுகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பிரசாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.